வணக்கம். தடயத்தாரில் நம்மவர் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது காலம் இதழ் ஆதரவில் இடம்பெற்ற எழுத்தாளர், அரசியல் ஆய்வாளருமான அசை சிவதாசன் அவர்கள் எழுதிய குற்றாலம் என்ற நூல் வெளியீட்டு நிகழ்வை பற்றித்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வானது செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 2025 மாலை 4 மணியளவிலே ஸ்காவ்ரோ வில்லேஜ் கம்யூனிட்டி சென்டர் மண்டபத்திலே இடம்பெற்றது. இந்த நிகழ்வுகளை சமூக செயல்பாட்டாளரும் அறிவிப்பாளருமான வைக்கே நாதன் அவர்கள் தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தார். இதைத் தொடர்ந்து குற்ற ஆலம் என்ற நூலினுடைய நூலுக்கு எழுத்தாளரும் நாடகருமான ப.ஆ. ஜெயகரன் அவர்களின் தலைமையிலே இடம்பெற்றது. குற்றாலம் என்ற நூலுடைய அறிமுக உரைகளை எழுத்தாளர்களான அருண்மொழி வர்மன் அவர்களும் வெங்கட் ரமணன் அவர்களும் வழங்கியிருந்தார்கள். இறுதியாக இந்த நூலினுடைய ஏற்புரையையும் நன்றியுரையையும் நூலாசிரியர் அசை சிவதாசன் அவர்கள் வழங்கியிருந்தார். இந்த நிகழ்வுக்கு கனடா வாழ் மக்கள் பலர் கலந்து சிறப்பித்திருந்ததையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிகழ்வுகளை தொகுத்து தடயத்தார் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலே நூலாசிரியர் அசை சிவதாசன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தியிருந்த ப.ஆ. ஜெயகரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்த வைக்கே நாதன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே உரையாற்றிய அருண்மொழிவர்மன், வெங்கட் ரமணன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்திருந்தவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய காலம் இதழ் ஆசிரியர் செல்வ மரளானந்தம் அவர்களுக்கும் தடயத்தார் குழு சார்பாக எங்களுடைய அன்பையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை நீங்கள் தடயத்தார் யூடியூப் வழியாகவும் தடயத்தார் முகநூல் வழியாகவும் பார்க்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த நூல் தேவைப்பட்டோர் காலம் இதழ் ஆசிரியர் செல்வ மரளானந்தத்துடனும் நூலாசிரியர் அசை சிவதாசன் அவர்களுடனும் பெற்றுக்கொள்ளலாம். தேவைப்பட்டோர் எங்களோடு தொடர்பு கொண்டாலும் நாங்கள் அதற்கான தொடர்புகளை ஏற்படுத்தி தருவோம் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு இந்த நிகழ்வுக்குள்ளே செல்வோம். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அசை சிவதாசன் காலம் செல்வம் சார்பாக வரவேற்கின்றேன். அடுத்த 2 மணித்துளிகள் அனைவரையும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நிலவுடைமை ஏற்பு. ஆமை தீவு என்று அழைக்கப்படுகின்ற வட அமெரிக்காவின் பல்வேறு ஆதிக்குடிகளின் மரபு வழி மண்ணில் கூடியிருக்கின்றோம். இந்த மண்ணிலும் இந்த சமூகத்திலும் வாழவும் இயங்கவும் கிடைத்த வாய்ப்புக்காக நாங்கள் இந்த மண்ணுக்கும் அதன் ஆதிக்குடிகளுக்கும் கடப்பாடுடையோராக இருப்போம் என்னும் உறுதியோடு இந்த மண்ணின் ஆதிக்குடிகளுக்கு எம் உணர்வு தோழமையை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை ஆரம்பிப்போம். அடுத்து உலகில் மக்களின் விடுவிற்காகவும் நீதிக்காகவும் போராடி மறைந்தவர்களையும், குறிப்பாக எமது தமிழர் தாயகத்தில் நீண்டகால போராட்டத்தில் மறைந்த அனைத்து போராளிகள் மற்றும் மக்களுக்காகவும் 1 நிமிடம் அமைதி வணக்கம் செலுத்துவோம். இந்த மண்ணிலும் இந்த சமூகத்திலும் வாழவும் இயங்கவும் கிடைத்த வாய்ப்புக்காக நாங்கள் இந்த மண்ணுக்கும் அதன் ஆதிக்குடிகளுக்கும் கடப்பாடுடையோராக இருப்போம் எனும் உறுதியோடு இந்த மண்ணின் ஆதிக்குடிகளுக்கு நம் உணர்வு தோழமையை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை ஆரம்பிப்போம். அடுத்து உலகில் மக்களின் விடுதலைக்காகவும் நீதிக்காகவும் போராடி மறைந்தவர்களையும், குறிப்பாக நமது தமிழர் தாயகத்தில் நீண்டகால போராட்டத்தில் மறைந்த அனைத்து போராளிகள் மற்றும் மக்களுக்காகவும் 1 நிமிடம் அமைதி வணக்கம் செலுத்துவோம். அனைவரும் அமரலாம். அனைவரும் அமரலாம்.
இன்றைய நாள் எம்மோடு வாழ்ந்த கவிஞர் திருமாவளவன் மறைந்து 10 ஆண்டுகள். அவரையும் கவிஞர் செழியன், ஓவியர் கருணா மற்றும் மறைந்த மத்திய கலை இலக்கிய நண்பர்களின் நினைவுகளுடன் இன்றைய நூல் வெளியீடுகளை நடத்துவோம். இன்றைய இந்த நிகழ்வில் 2 நூல்களின் வெளியீடு நடைபெறவுள்ளது. இலங்கையிலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் கலை இலக்கிய நண்பர்களுடன் பழகுவதை தவிர எனக்கும் எழுத்துலகிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. காலம் 40வது இதழ் வெளியிட்டு பல ஆண்டுகளின் பின் சேமண்ணா செல்வமண்ணா இருவரின் அன்பினால் உங்கள் முன்னிற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அசை சிவதாசனின் குச்ச ஆலம் நூல் வெளியீட்டுக்கு எழுத்தாளரும் நாடகருமான பா. ஜேகரன் அவர்களும், கலாநிதி சண்முகம் வெற்றிவேலின் காலம் சஞ்சிகை ஆய்வு நூலுக்கு கவிஞர் சேரன் அவர்களும் தலைமை தாங்க உள்ளனர். நிறைவில் கனடாவுக்கு வருகை தந்துள்ள பல இலக்கிய ஆளுமைகளின் உரைகளும் தொடர்ந்து உரையாடலும் இடம்பெறும். அனைவரும் உங்கள் கை தொலைபேசிகளின் சின்னங்களை அமைதியாக்கி அல்லது அதிர்வு நிலைக்கு மாற்றி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் அசை சிவதாசன் அவர்களின் குச்ச ஆலம் நூல் வெளியீடு. 80களின் பிற்பகுதியில் தாயகம் இதழ்களை வாசித்ததினூடாக அசை சிவதாசன் எனக்கு அறிமுகமாகி சேமண்ணா என அழைத்து 3 தசாப்தங்களாக மிக நெருக்கமாக பழகி வருகின்றோம். அசை சிவதாசனின் கனடா இலக்கிய வாழ்வு தொடர்பான விடயங்களை தலைவர் பா. ஜேகரன் அவர்கள் கூறுவார். தாயகத்தில் சிவதாசன் தனது 16வது வயதில் எழுத்து உலகில் காலடி வைக்கின்றார். கரித்துண்டு என்ற கையெழுத்து பிரதியுடன் ஆரம்பித்து சிறுத்திரன், மாணிக்கம், வெள்ளி, கலசம் போன்ற பல வெளியீடுகளில் எழுதியும் சிந்தாமணி பத்திரிகையின் வார இதழில் கவிதைகளையும் எழுதியுள்ளார் அசை சிவதாசன். பின்னர் தனது முதல் புலம்பெயர்ந்த நாடான இங்கிலாந்தில் ஈழ விடுதலை என்ற மாதாந்த சஞ்சிகையையும் வெளியிட்டுள்ளார். அன்றிலிருந்து இன்று வரை டொரண்டோவில் நாங்கள் ஆரம்பித்த CTR வானொலி மற்றும் பல நல்ல விடயங்களுக்கு உதவிகளை வழங்க அவர் என்றுமே தயக்கம் காண்பித்ததில்லை. அத்துடன் அநேகமான நூல் வெளியீட்டு நிகழ்வுகளுக்கும் அவர் செல்கின்றார். அதனால் தான் நீங்கள் பலர் இன்று அவரின் நூல் வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ளீர்கள். நண்பர் ஒருவர் நூல் வெளியீட்டு அழைப்புதலை அனுப்ப, இது சாமண்ணரின் முதலாவது நூல் வெளியீடா என கேட்க, அதனை சாமண்ணரிடம் கேட்டபோது இதுதான் இறுதி நூல் வெளியீடும் என்று நகைச்சுவாக கூறினார். அவர் வளமுடன் வாழ்ந்து இன்னமும் நிறைய எழுத வேண்டும் என வாழ்த்தி குச்ச ஆலம் நூல் வெளியீட்டினை ஆரம்பிக்குமாறு நண்பர் பா. ஜேகரனை அன்போடு அழைக்கின்றேன். நேற்று நடைபெற்ற இலக்கிய தோட்டத்தின் விருது விழாவில் விருது கிடைத்த தமிழகத்திலிருந்து வருகை தந்த திரு ரவி சுப்பிரமணியம் அவர்கள் தமிழ் வாழ்த்தினை இங்கு வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களுக்கு வாழ்த்துக்களும் அன்பும். இசை பாடி மகிழ இனிய தமிழ் உண்டு, இசை பாடி மகிழ இனிய தமிழ் உண்டு, வசை நீங்கி வாழ வள்ளுவன் குறள் உண்டு, வசை நீங்கி வாழ வள்ளுவன் குறள் உண்டு, வாய்மை சிறந்த அவை வாக்கியமும் உண்டு, வாய்மை சிறந்த அவை வாக்கியமும் உண்டு, இசை பாடி மகிழ இனிய தமிழ் உண்டு, அம்புவியில் சுவைக்க கம்பன் கவியும் உண்டு, அம்புவியில் சுவைக்க கம்பன் கவியும் உண்டு, அகமுருகி கமழ அருட்பா அமிர்தம் உண்டு, அகமுருகி கமழ அருட்பா அமிர்தம் உண்டு, நம் தமிழின் பெருமை நவிலவும் வாய் மணக்கும்,
நம் தமிழின் பெருமை நவிலவுவாய் மணக்கும் நாதத்திலும் சிறந்த போதத்திலும் நிறைந்த நாதத்திலும் சிறந்த போதத்திலும் நிறைந்த இசை பாடி மகிழ இனிய தமிழ் உண்டு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்த செல்வம் கருணாநிதன் அவர்களுக்கும் இன்றைய குற்றாலம் நூலில் ஆற்றிய நன்றியை தெரிவிக்கிறேன். பொதுவாக இன்று சீரன் சில விஷயங்களுக்கு இருந்தது. அவரும் துறையால் காரணமாக வர முடியவில்லை. எனவே அந்த தலைமை சுமையும் என் மீது சுமத்தப்பட்டிருந்தது. அதையும் நீங்கள் சிவதாசன் அவர்களை கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பு மொன்றியலில் நான் சந்தித்தேன். நாங்கள் புலம்பெயர்ந்து மொன்றியலில் இருந்த காலத்தில் புலம்பெயர்ந்த மக்களுடைய குறிப்பாக அகதிகளுடைய பிரச்சனைகளை முகம் கொடுக்கும் முகமாக அவர்களுக்கு உதவிகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்குவதற்காக ஈழத்தமிழர் ஒன்றியம் என்ற ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆரம்பகால உறுப்பினர்களில் திரு சிவதாசனும் ஒருவர். என்ன சிக்கல் என்று சொன்னால், எங்கள் போல பல இலக்கிய நோயாளிகளுக்கு உள்ள சிக்கல், எங்க போனாலும் அது மீள எங்களை கொண்டாந்து இந்த இலக்கியத்தில் வீழ்த்திவிடும். அவர்கள் அந்த ஒன்றியத்தை தொடக்கினவுடன் அதுக்கு ஒரு சிறிய வாத்திய சாலையும் வருவர்கள் வாசலுக்காக பத்திரிகைகள் எழுதப்பட்டன. இலங்கையிலிருந்து அநேகமான பத்திரிகைகள் வந்தன, சில புத்தகங்கள் வந்தன. அத்தோடு ஒரு இலக்கிய முயற்சிகளுக்காக தமிழ் எழுதி என்று சொல்லி ஒரு சஞ்சிகையும் வெளியிட்டார். அது ஒரு கையெழுத்து பிரதி. அந்த கையெழுத்து பிரதியில் தான் அநேகமாக கனடாவில் அவர் எழுத தொடங்கினார். அதிலிருந்து நான் அதை அறிவேன். 88 அவர் புலம்பெயர்த்து இடம்பெயர்த்து திருப்பி இங்கே தொடர்ந்து வந்தார். நான் 89ஆம் ஆண்டு இங்கு வரும்பொழுது இன்றும் எங்கள் போன்ற பல நோயாளிகள் இருப்பார்கள் தானே. அவர்கள் ஒன்றிணைந்து நாங்கள் வலசியல் பாடத்தில் அரசியல் இலக்கிய ஒரு விவாதங்களுக்கும் அன்றிருந்த அரசியல் சிக்கலுக்கான ஒரு மாற்றுக்கிறதுக்கான ஒரு தளமாக நாங்கள் தேடகத்தை ஆரம்பித்து தேடகம் நூலகத்தை ஆரம்பித்து அதிலும் நிறைய புத்தகங்கள் எல்லாம் நாங்கள் போட்டோம். அதிலும் தேடல் என்ற ஒரு சஞ்சிகையை நாங்கள் வெளிக்கொண்டோம். அந்த சஞ்சிகையிலும் சிவதாசன் அவர்கள் எழுதியிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு பத்திரிகை ஒன்று வெளிவருகிறது. முழுக்க கணினியினால் வடிவமைக்கப்பட்ட முதல் தமிழ் பத்திரிகை என்று சொல்லலாம். ஜோர்ஜ் ராசேந்திரம் புஷ்டோக் என்கின்ற ஜோர்ஜால் தாயகம் என்ற ஒரு வார பத்திரிகை ஒன்று வெளியிடப்படுகிறது. நான் நினைக்கிறேன் 1983ஆம் ஆண்டு. அதனுடைய முதல் இதழில் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலதிபர் அமுதலிங்கம் அவர்களுடைய மரணம் குறித்த செய்தியோடு அந்த பத்திரிகை வருகிறது. அந்த பத்திரிகை வந்ததும் அதற்கும் பல இடர்கள் வந்த பொழுது நாங்கள் நண்பர்கள் இணைந்து பலரும் அதில் எழுத வழிகிட்டு அதற்கு உதவியாக இருக்கிறோம். அப்பொழுது சிவதாசன் அவர்கள் அசை என்னும் ஒரு பத்தி தொடர்ச்சியாக எழுதினார். சமூகம், அரசியல், பல்வேறு மற்றும் விஞ்ஞானம் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை இந்த பத்தியில் தொடர்ச்சியாக எழுதினாங்க. அதான் பெரும்பாலும் நம்முடைய நண்பர்கள் மத்தியில் அவரை அசை சிவதாசன் என்ற அர்த்தம் தெரியும். இதன் பிற்பாடு அவர் வீடு விற்பனை முகவர் வீடு என்று சொல்லி ஒரு விற்பனை ஒரு முகவர் நிலையத்தையும் ஆரம்பித்தார்.
அது மட்டும் அவர் நிற்கவில்லை, அதோடு வீடு பத்திரிகையும் அவர் வெளிக்கொணர்ந்தார். அந்த வீடு அகமும் புறமும் என்று சொல்லி வீடை பற்றி இருந்தாலும் புறம் சார்ந்த நியாயமான விடயங்களையும் அது தாங்கி வந்தது. அது ஒரு முக்கியமான இதழாக இருந்தது. அதுவும் சற்று காலம் நின்ற பிறகு அவர் மறுமொழி என்னும் ஒரு ஊடக தளத்தை ஆரம்பித்து மறுமொழி என்ற ஒரு சஞ்சிகையை கொண்டிருக்கிறார். அத்தோடு அது இணையத்திலும் மறுமொழி ஊடகம் இணையதளத்திலும் அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இவர் மிக முக்கியமான ஒரு வெளியீட்டு பணியை செய்தார். மறுமொழி ஊடகத்தூடாக சுவாமி விபுலானந்தருடைய ஜாழ் நூலை அதனுடைய 3வது பதிப்பை திரு சிவதாசன் அவர்கள் தான் வெளியிட்டார். அது மட்டுமல்ல, உங்களோடும் எல்லாரும் அறியப்பட்ட பிரியமான தடயசிங்கம் அவர்களுடைய தொகுப்பு, அவருடைய நாவல், சிறுகதைகள் மற்றும் அவருடைய கட்டுரைகளை அடங்கிய முழு தொகுப்பை வெளியிடுவதில் திரு சிவதாசன் அவர்கள் மிக முக்கிய பணியார். அது மட்டுமல்ல, அவருடைய பணி அவர் தொடர்ச்சியாக, நான் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக நான் அவரை அறிவேன். இந்த 40 ஆண்டுகளிலும் அவர் தொடர்ச்சியாக ஒன்றை அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். மிக முக்கியமாக அவர் அரசியல் களத்திலும் சரி, அவருடைய அரசியல் கருத்துக்களை நாங்கள் வானொலி கூடாகவும் தொலைக்காட்சி கூடாகவும் நாங்கள் காணக்கூடிய பலராலும் அறியப்பட்ட ஒரு அரசியல் விமர்சகர். அவர் தொடர்ச்சியாக எழுதி வந்தாலும் இந்த அவ்வப்போது எழுதிய சிறுகதைகளை எப்பொழுதுதான் அவருக்கு துவக்க நேரம் கிட்டி இருக்கிறது. அதுக்காக பல நண்பர்கள் அவரை வற்புறுத்தி இருக்கிறார்கள். அதன் நிமித்தம் இன்று இது குற்ற ஆழம் என்று சொல்லி அவருடைய சிறுகதைகளை தொகுப்பாக வெளிவருகிறது. இந்த தொகுப்பு குறித்து அறிமுக உரையாற்றுவதற்காக இதுவரை வந்திருக்கிறார்கள். இந்த குறித்தான நிறைய விடயங்களை அவர்கள் என்னோடு பகிர்ந்து கொள்வார்கள். நிறைய நேரங்களில் மெனக்கெட தெரிவிக்கிறேன் என்று பல இலக்கியர்களுக்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கலந்துரையாடல் இங்கு இருக்கிறது. எனவே நாங்கள் கூடிய பட்சம் என்னுடைய நேரத்தை மிச்சம் செய்வோம். வெங்கட்ரமணனை பலருக்கு தெரிந்திருக்கும், குறிப்பாக இங்கிருப்பவர்கள். எனவே நான் நிறைய நேரம் இதில் மெனக்கெட தெரியவில்லை. எனவே இன்று இங்கு பல இலக்கிய கர்த்தாக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடையான ஒரு கலந்துரையாடலும் இங்கு இருக்கிறது. எனவே நாங்கள் கூடிய பட்சம் எங்களுடைய நேரத்தை மிச்சம் பிடிப்போம். வெங்கட்ரமணனை பலருக்கு தெரிந்திருக்கும், குறிப்பாக இங்கிருப்பவர்கள் காலம் இதழுக்கூடாகவும், குறிப்பாக அவர் சிடிஆர் வானொலியில் அவருடைய விஞ்ஞானம் குறித்த அவருடைய நிகழ்ச்சி கூடாகவும் அவரை பலரும் மறந்திருப்பீர்கள். எனக்கு வெங்கட்ராமனுடைய எழுத்து மிகவும் பிடிக்கும் என்னன்னு சொன்னால், அவருடைய கட்டுரைகள் ஒரு இலக்கிய தரம் வாய்ந்ததாக இருக்கும். இந்த கட்டுரைகளில் நான் எப்பொழுதும் விரும்பி படிக்கும் பேராசிரியர் சச்சிதானந்தனுடைய கட்டுரைகள். சில நேரம் முத்துலிங்கம் அவர்களும் கட்டுரை எழுதுவார், சில நேரம் அது கட்டுரையா சிறுகதையான்னு தெரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் எங்களுடைய வெங்கட்ராமனுடைய கட்டுரைகள் ஒரு அந்த அறிவியல் சார்ந்த விஷயத்தையும் இலகுவாக எல்லா வாசல்களையும் கடத்தும் வகையில் அவருடைய எழுத்து பாணி இருக்கும். அந்த தரத்துக்காக மட்டுமில்லை, அவர் கணனி எங்களுடைய தமிழ் விடயங்களை ஆவணப்படுத்துவதில் அவர் மிக முக்கியமாக பணியாற்றியிருக்கிறார். அவர் எங்களுக்கு திரைமறைவில் நிறையவே விஷயங்களை அவர் செய்திருக்கிறார். எனவே இந்த நூல் குறித்து அறிமுக உரையாற்றுமாறு நான் திரு வெங்கட்ரமணன் அவர்களை அழைக்கிறேன். நண்பர்களுக்கு வணக்கம். நான் ஒரு மேடை பேச்சாளர் கிடையாது. எனக்கு வாசிக்க தெரியும். வாசித்ததை பற்றி ஓரளவு நண்பர்களுடன் ஆர்வத்துடன் உரையாட தெரியும். அவ்வளவுதான். அதற்கு மேல் எனக்கு எதுவும் தெரியாது. இந்த மைக் என்ற அசுர சாதனத்திற்கு முன்னால் நிற்கும்பொழுது எனக்கு முழுவதாக வாய் அடைத்து போகும். என்னை நம்பி இந்த புத்தகத்தை வெளியிடப்படும் இந்த புத்தகத்தை பற்றி பேச அழைத்ததற்கு காலம் செல்வதற்கும் சிவதாசனுக்கும் என் நன்றிகள், கூடவே என் மன்னிப்பு. வாசிக்க துவங்கிய பின் மிக குறுகிய நேரத்திலேயே முழுவதும் வாசிக்க முடியும் தொகுப்பு இது. எளிய சாதாரணமான நடை, ஒரு தேர்ந்த எழுத்தாளனுக்கு, அதற்கும் மேலாக ஒரு பரந்துபட்ட வாசிப்பு கொண்ட ஒரு வாசகனுக்கே உரிய ஒரு அற்புதமான நடை கொண்ட தொகுப்பு இது. நண்பர் சிவதாசனின் வாசிப்பு பின்புலத்தை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அவருக்கு அருகிலேயே நான் கிட்டத்தட்ட 25 வருடங்களாக வசித்துக் கொண்டிருந்தாலும், அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தாலும், அவர் எழுதிய புனைவெழுத்துக்களில் ஓரிரு சிறுகதைகளை தவிர மற்றவற்றை நான் முழுவதுமாக தவறவிட்டிருக்கிறேன்.
இந்த தொகுப்பு என்னுடைய முதல் வாசிப்பு என்றுதான் கொள்ள வேண்டும். இந்த முதல் வாசிப்புக்கு பிறகான மன ஓட்டம் என்பதாகத்தான் நான் முன்வைக்கின்றேன். இதை நான் தெளிவாக சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் இது கட்டாய மீள் வாசிப்புக்கு உரிய ஒரு தொகுப்பு. அப்படி நான் அதை மீள் வாசிப்பு செய்யும் பொழுது இது எனக்கு இன்னும் புதிய பல திறப்புகளை அளிக்கக்கூடும். எனவே இது என்னுடைய ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்று சொல்லப்படக்கூடிய முதலாவது மன ஓட்டம் என்றுதான் நான் இதை முன்வைக்கின்றேன். சிவதாசனின் கதைகளில் பதிப்பாசிரியராக செல்வமன்னன் சொல்வதைப் போல புங்குடுதீவும் கனடாவும் ஸ்கார்பரோவும் மாறி மாறி வந்து போகின்றன. அவர் புங்குடுதுவை ஸ்கார்பரோ மூளையுடனும் ஸ்கார்பரோ புங்குடுதீவின் மனத்துடனும் மாறி மாறி பார்க்கிறார். அந்த தொகுப்பு தான் இந்த கதைகளாக வெளிப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக ஒன்று குறிப்பாக சொல்ல வேண்டியது, இந்த கதைகளில் ஏக்கம் கிடையாது, இழப்பு குடித்த கண்ணீர் கிடையாது. இந்த கதைகள் புலம்பெயர்ந்த வாழ்வை அடுத்த கட்ட பார்வை, ஒரு தேர்ந்த எழுத்தாளனுடைய அடுத்த கட்ட பார்வை அவதான கதைகளாக இருக்கின்றன. இதில் ஒரு தேர்ந்த வாசகன் எழுத்தாளின் அவதானம், ஒரு நல்ல வாசகன், நல்ல ஒரு எழுத்தாளன் தன் சமூகத்தை அவதானித்து அதை நாம் முன்வைக்கும் கதைகளாகவே இருக்கின்றன. முதலில் குறிப்பாக சொல்ல வேண்டியது சிவதாசனுடைய மொழி. சில இடங்களில் தொப்பி அணியாத சீக்கியர் திருவள்ளுவரை போல காட்சியளித்தார் என்று பகடியாக சொல்கின்றார். மறுபுறத்தில் தென்னந்தோப்புகள் தலைமுடியுதிர்த்த முதியவர்கள் போல் பிரபஞ்ச அழைப்பின் நாளுக்காக பெருவெளியை பார்த்த வண்ணம் இருக்கின்றன என்று கவித்துவமாகவும் வார்த்தைகள் வந்து விடுகின்றன. இன்னொரு பக்கத்தில் பிள்ளையாரும் களையிழந்து தொழுவாரற்று தனிமையில் வாடிக்கொண்டிருந்தார். எப்பொழுதாவது ஐயர் ஒருவர் வந்து விளக்கேற்றி மணியடிக்கும் போது மட்டும் கிராமம் விழித்து பார்க்கும். வழக்கம் போல வெளியே நிற்க வைக்கப்பட்ட குலத்தவர்களுக்கு ஐயர் தனது விபூதியை எட்டி கொடுப்பார். உள்ளே அனுமதிக்கப்பட்டவர் எல்லோரும் வெளிநாடுகளில் தஞ்சம் பெற்று விட்டதால் உள்வீதியோ மண்டபமோ ஆரவாரமற்று போயிருந்தது என்று கிட்டத்தட்ட ஒரு 2-3 பக்கங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை 2 வரிகளில் மிகவும் சுருக்கமாக உணர்த்திவிட்டு போகும் வழி அவருக்கு வாய்த்திருக்கிறது. இந்த கதைகள் பல களங்களில் விரிகின்றன. கருப்பி என்று அழைக்கப்படும் ஒரு சக மாணவி தன்னுடைய சக தமிழ் மாணவ நண்பர்களை, கூட இருக்கும் மாணவர்களை, நண்பர்கள் என்று சொல்ல முடியாது, அவர்களை பழிவாங்க கரிபியன் நண்பர்களோடு சேர்ந்து தானும் கரிபியனாக மாறுகின்றாள். அவளுடைய பார்வையில் கதை விரிகின்றது. பார்த்து சேமித்த காசை ஒருவன் குறைந்த விலையில் வீடு வாங்க பஞ்சாபி வீட்டு தரகர் ஒருவரிடம் இழக்கின்றான். இன்னொரு கதையில் நண்பனுக்காக பல ஆயிரம் டாலர்கள் கை காசு, இது நமக்கு எல்லோரும் தெரிந்த ஒரு விஷயம். நண்பனுக்காக பல ஆயிரம் டாலர்கள் கை காசை போட்டு புத்தகத்தை பதிப்பித்து தன்னுடைய மனைவியிடம் வாங்கி கற்றுக்கொள்ளும் ஒரு இலக்கிய, அவனை என்ன சொல்வது, அவனை இலக்கிய வியாதி. அவனுக்கு இறுதியாக அவன் நண்பனும் அவனும் அந்த புத்தக வெறியிலிருந்து வெளியே வருகின்றார்கள். இன்னொரு பக்கத்தில் பிள்ளையார் சிலைக்கு மலம் பூச புறப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் வாய்ப்பேச்சு இயக்க வீரராக மாறி பல நாடுகள், காலம், தேசம் எல்லாம் கடந்து கனடாவில் நண்பர்கள் இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அந்த நிலையில் அவர்களுடைய பழைய கதைகளை பற்றி அவர்கள் சிரித்துக் கொள்கிறார்கள். இளம் மனைவியை ஊரில் விட்டுவிட்டு செல்வம் தேட கொழும்பு புறப்பட்ட ஒருவன் அவன் மனைவிக்கு பிறந்த குழந்தைக்கு உயிர் தந்த தந்தைக்கு கொல்லி வைக்க, அந்த அப்பனுக்கு கொல்லி வைக்க அவன் அனுப்பி வைக்கிறான். அவன் சோரம் போன தவறுக்கு மனைவி மாத்திரம் காரணமில்லை, தானும் தான் காரணம் என்ற ஒரு மன முதிர்ச்சி அவனுக்கு இருக்கிறது. இந்த இடங்களில் சில கதைகள் நாம் சொல்லிவிட்டு போது பகடியாகவும் மிகவும் எளிமையாகவும் நாம் சிரித்து அதை அறிவதைப் போல சில கதைகள் முழு அதிர்ச்சியை நமக்கு தருகின்றன. இன்னொரு கதையில் கல்யாணம் செய்து கொள்வதற்காக ஊரிலிருந்து வரவழைக்கப்பட்ட மாமன் முறைப்பையன் ஒருவனை பெண் ஒருத்தி கனடா வரவழைக்கிறார். பிறகு அவரை கல்யாணம் செய்து கொண்டால் ஜெனட்டிக்கலாக தன் பிறக்க போகின்ற குழந்தை குறைபட்டு போகும் என்று அவனை ஒதுக்குகின்றால் அவன் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொள்ள தன்னுடன் சக நண்பனாக இருக்கும் ஒருவனை மணந்து கொள்கின்றார். ஆனால் அவருடைய துரதிர்ஷ்டம் பிறக்கும் குழந்தை குறைபாட்டுடன், ஆட்டிசத்துடன் பிறக்கின்றது. பிறகு குறைந்தபட்சம் கணவனாவது தேரட்டுமே என்ற வகையில் அவனை திட்டி வீட்டை விட்டு துரத்தி விடுகின்றாள். இப்படி இவர் சிவதாசன் சொல்ல வருகின்ற களங்கள் பலவும் பறந்து விரிந்துபட்டவை. பரந்த களங்கள் முற்றிலும் நமக்கு புதிதானவை. இந்த கதை மாந்தர்களின் போக்கும் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. இதில் எங்குமே ஆசிரியர் தீர்ப்பை சொல்லவில்லை. இதுதான்
நான் பார்த்தது உங்களிடம் சொல்லிவிட்டேன். இதை புரிந்து கொள்வதிலும் தீர்ப்பு சொல்வதிலும் இனி உங்களுடைய போக்கு என்று முற்றாக மறந்துவிட்டு உங்கள் போக்கிலும் முற்றாக நம் கையில் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு அவர் விலகி நின்று வேடிக்கை பார்க்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் நண்பர் சிவதாசனின் முதல் கதை தொகுப்பு இது என்பது. 4 தசாப்தங்களுக்கு மேலாக அவர் தொடர்ந்து எழுதி வருகின்றார். எனக்கே கிட்டத்தட்ட அவரை 3 தசாப்தங்களாக தெரியும். சிவதாசனின் எழுத்து இப்போதாவது தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு ஆறுதல் அளிக்கும் விஷயம். இவற்றில் சில கதைகள், குறிப்பாக சொல்லப்போனால் இந்த முதல் கதையான குப்பி என்பது கிட்டத்தட்ட ஒரு முழு நாவலாக விரித்தெழுக்கப்பட வேண்டிய களத்தை கொண்டிருக்கிறது. அவற்றை இன்னொரு நாள் சிவதாசன் விரித்து எழுதுவார் என்று நம்புகின்றேன். அதை வாசிக்க நான் ஆவலாக இருக்கின்றேன். மீண்டும் வாய்ப்பளித்ததற்கு நன்றிகள். நண்பர் சிவதாசனுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி வெங்கட்ரமணன். அடுத்த பேச்சாளர் மத்தியில் நாங்கள் தொடர்ந்து வாசிப்பவர், தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பவர், எங்களுக்கெல்லாம் ஒரு வகையில் அவரை ஏற்று பெருமைதான். ஏனென்று சொன்னால் நாங்கள் எல்லாம் வந்த காலம் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக போய்விட்டது. இந்த 40 ஆண்டு காலத்தில் இருந்த அந்த இலக்கியம் குறித்தான அந்த தீவிரம் இப்பொழுது நாங்கள் காண முடியாது. அதுக்கு பிறகு வந்த புலம்பெயர்ந்தவர்கள் மத்தியில் இருந்து எதுவிதமான விடயங்களும் வந்ததாக தெரியவில்லை. இது எனக்குள்ள ஒரு குற்றச்சாட்டு. அதை போக்கும் வழியில் ஒரு சிலர் இருக்கிறார்கள், இளங்கோ, அருண்மொழிவர்மன் போன்றோர். எனவே அடுத்த இந்த நூல் குறித்து, குற்றாலம் குறித்து உரையாற்றியது அருண்மொழிவர்மனை அழைக்கிறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு பேச்சாளன் இல்லை, கட்டுரைகளை தான் இந்த எழுதி வாசிக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கும் எழுதி கொண்டு வந்திருக்கிற கட்டுரையை நான் வாசித்துக் கொள்வேன். பாம் சிவதாசன் அவர்களை கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அறிவேன். என்றாலும் இடையில் சில மாதங்கள் அவருடன் சற்று கூடுதலாக பழகுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. அவரது அலுவலகத்தில் நடைபெறும் சந்திப்புகளில் சில காலம் தொடர்ந்து சென்றும் வந்தேன். வெவ்வேறு விடய பரப்புகள் குறித்து தேடி ஆர்வமுடன் வாசிக்கின்றதோர் வாசகராகவும், அவ்வாறு வாசித்தவற்றை நண்பர்களுடன் பகிர்ந்து உரையாடி மகிழ்வராகவும் அவரை கவனித்திருக்கின்றேன். கதையாக அவரது ஒரே ஒரு கதையை மட்டும் நான் முன்னர் வாசித்திருந்தது நினைவில் இருக்கின்றது. எவ்விடமோ நான் ஏனைய கதைகளை தவறவிட்டு விட்டேன். அண்மையில் செல்வமண்ணா அழைத்திருந்தார். சில நேரங்களில் செல்வமண்ணை தொலைபேசியில் அழைக்கும் பொழுது மிகப்பெரிய ரகசியம் ஒன்றை சொல்வது போன்ற ஒரு துணையில் கதைப்பார். செல்வமண்ணையுடன் அடிக்கடி கதைப்பவர்களுக்கு இது நன்றாக தெரிந்திருக்கும். அன்றும் அப்படித்தான் அழைத்து கதைத்துக் கொண்டிருக்கும் போது இருந்தால் கூட, தம்பி இது ரகசியம், தம்பி உங்களோட வச்சிருங்கோ, இப்போதைக்கு வெளியில் சொல்ல வேண்டாம் என்ற. என்ன விஷயம் என்று கேட்டேன். ஒரு கூட்டம் ஒன்று வைக்க போறேன், அக்டோபர் 5ஆம் தேதி என்ற. இதில் என்ன ரகசியம் என்று நான் கேட்கவில்லை. ஏனென்றால் செல்வமண்ணை இப்படி பல ரகசியங்களை எனக்கு முன்னும் சொல்லி இருக்கின்றார். சில நாட்களின் பின்னர் முகநூலில் இந்நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பை பார்த்த பொழுது குற்ற ஆழம் என்கின்ற நூலின் தலைப்பே என்னை வெகுவாக கவர்ந்தது. தலையங்கம் என்பது அதனை பார்த்தவுடனேயே அதன் உள்ளடக்கம் என்னவாக இருக்கும் என்கின்ற ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்க வேண்டும். குற்ற ஆழம் என்பது அப்படியான ஒரு தலையங்கம். இந்நூல் வெளியீட்டு விழாவில் பேசும்படி கேட்டபோது மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டேன். இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தையும் நான் சொல்ல வேண்டும். அறிமுகம் செய்வதற்கு வாசிப்பதற்காக இந்த குற்றாலம் புத்தகத்தை கொண்டு வந்து தருகிறேன் என்று சொன்ன செல்வமண்ணா மறுநாள் சொன்னார், தம்பி குற்றாலம் புத்தகம் தான் வந்திருக்கின்ற நினைச்சு கொண்டு தாரன் என்று சொல்லிட்டேன். இப்போதான் பார்த்தேன் வேறொரு புத்தகம் தான் வந்திருக்குது, என்ன செய்வோம் தம்பி என்று கேட்டார். அந்த ஏதோ ஒரு புத்தகத்தை வாசித்து விட்டு குற்றாலம் நூலை விமர்சனம் செய்யலாம் என்று கேட்க போறார் என்று ஒரு கணம் யோசித்தேன். நல்ல வேளை அப்படி கேட்கவில்லை. ஒரு மாதிரியாக 2 நாளில் புத்தகம் வந்து கிடைத்தது. மிக நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஒரே மூச்சில் வாசித்து முடித்த புத்தகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் என்னை கட்டி போட்டு வாசிக்க வைத்த புத்தகம் என்று இதனை நான் சொல்வேன். 1993 முதல் 2025 வரையான 32 ஆண்டு கால பகுதியில் எழுதப்பட்ட 15 கதைகள் இத்தொகுப்பில் இருக்கின்றன. பெரும்பாலான கதைகள் கனடாவிலும், சில கதைகள் தாயகத்தை களமாகவும் கொண்டமைந்திருக்கின்றன. ஆயினும் அனைத்து கதைகளும் மனிதர்களுக்கு இடையிலான உறவு சிக்கல்கள், அகச்சிக்கல்கள், இருத்தலியல் பிரச்சனைகள், பாலியல் உறவுகள், பாலியல் தேவைகளால் எழுகின்ற நெருக்கடிகளையும் முரண்களையும் களமாக கொண்டு அமைந்திருக்கின்றன. குப்பி என்கின்ற கதை இளப்போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு சரணடைந்த போராளிகள்
உடல்வாழ்வு பெற்று மீண்டும் இயல்பு வாழ்க்கை நோக்கி செல்கின்ற போது சமூகம் அவர்களை எதிர்கொண்ட விதம் பற்றி பேசுகின்றது. போர்க்காலத்தில் இயக்கத்தில் இருக்கின்ற போது ரகசியமாக வீட்டுக்கு செல்லும் போது இருக்கின்ற வரவேற்பு இப்போது இல்லை என்று புனர்வாழ்வு பெற்று ஊர் திரும்பும் கயல்வழி உணர்கின்றார். புனர்வாழ்வு பெற்று திரும்பிய மக்களை ஏற்றுக்கொள்வதற்கும் தம்முடன் இயல்பு வாழ்க்கையுடன் இணைத்துக் கொள்வதற்கும் இராணுவ கெடுபிடி, இராணுவ புலனாய்வு துறையின் நெருக்கடி போன்றவற்றால் சாதாரண மக்களுக்கு இருந்த அச்ச உணர்வு மாத்திரம் காரணமல்ல. அதை தவிரவும் மக்களுக்கு முன்னாள் போராளிகள் மீது இருந்த ஒருவிதமான சகஜமில்லாத உணர்வும் போராளிகளுக்கும் தம்மை இயல்பு வாழ்க்கையுடன் இணைத்துக் கொள்வதில் இருந்த இயலாமைகளும் காரணமாக இருக்கின்றன. இந்த சூழலில் சமூகத்துக்காக போராட போன தன்னை சமூகம் புறக்கணிக்கிறது என்கின்ற விரக்தியில் சமூக விரோத நடவடிக்கையில் எவ்விதமான தயக்கமும் இல்லாமல் ஈடுபடுகின்ற சில முன்னாள் போராளிகளை வைத்து பெரும் பணத்தையும் அரசியல் அதிகாரத்தையும் பெற்றுக் கொள்கின்ற ஒரு தமிழ் அரசியல்வாதி. கதையின் இறுதியில் கயல்வழி கொலை செய்யப்பட்டு அவளது உடல் குப்பை தொட்டியில் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்படுகின்றது. அவளது கொலையை அரசியலாக்கி அவளது மரணத்துக்கு நீதி வாங்கி தரும் வரை தான் ஓயப்போவதில்லை என்கின்றார் குறித்த அந்த அரசியல்வாதி. அதை கயல்வழியின் கணவன் உட்பட அனைவரும் நம்புகின்றனர். ஆனால் கயல்வழி முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவருடன் கதைத்துக் கொண்டிருந்ததை பார்த்த ஒருவனூடாக கடத்தப்பட்ட செய்தியினால் அவள் குறித்த தமிழ் அரசியல்வாதியின் கீழ் எங்குவோராலேயே கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கோடி காட்டுகின்றது இந்த கதை. கொலம்பியா, சூடான் போன்ற நாடுகளிலும் யுத்தத்துக்கு பிந்திய காலங்களில் முன்னாள் ஆயுதக்குழு உறுப்பினர்கள் தம்மை இயல்பு வாழ்க்கையுடன் இணைத்துக் கொள்வதில் இருக்கின்ற சவால்கள், அவர்களில் ஒரு பகுதியினர் வன்முறை, சமூக விரோத செயல்களில் ஈடுபடுதல் போன்றவற்றிற்கு அவர்களுக்கு வன்மையுடன் ஏற்கனவே இருந்த நேரடி அனுபவம், போராட்டத்தால் ஏற்பட்ட அஞர், வறுமை, தம்மை நிலைநாட்டிக் கொள்வதற்கான சமூக மூலதனத்தை பெருக்கிக் கொள்ள முடியாமை போன்ற பல்வேறு காரணிகளை இனங்கண்டுள்ளனர். இக்கதையும் அவற்றை முன்வைப்பதுடன் முன்னாள் போராளிகளை வைத்து தமது ஆதாயத்துக்காக அரசியல் செய்வோரையும் சுட்டிக்காட்டி விடுவது சிறப்பம்சமாகும். தொகுப்பில் உள்ள ஆனந்தனை புரிந்து கொள்ளல், ஸ்லீப் ஓவர், கருப்பி ஆகிய கதைகள் நடைபெறுகின்ற மெல்பர்ன் பகுதியில் கதைகள் நடைபெறுகின்ற அதே 90களில் நானும் வாழ்ந்திருக்கின்றேன் என்பதாலும் இந்த கதைகள் குறிப்பிடுகின்ற வெஸ்டில் பாடசாலையில் ஒரு கோடைகால பாடசாலைக்கு சென்றமையாலும் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வேலை செய்தமையாலும் எனக்கு இந்த கதைகள் பேசுகின்ற விடயங்கள் இன்னும் நெருக்கமாக இருக்கின்றன. உயர்கல்லூரியில் கற்றுக்கொண்டிருந்த பொழுது ஆங்கில பாடத்தில் எமக்கு பீட்ரஸ் கிலோட்டன் எழுதிய ஏப்ரல் ரென்ட்ரி என்கின்ற நாவல் பாடத்திட்டத்தில் இருந்தது. மேட்டிஸ் ஐடென்டிட்டியைச் சேர்ந்த ஏப்ரல் செரின் என்கின்ற 2 சகோதரிகள் தமது வீட்டில் பெற்றோரிடையே இருந்த வன்முறை, அதிகரித்த போதை வஸ்து பாவனை, மது பாவனை காரணமாக குடும்பத்துடன் இருந்து பிரிக்கப்பட்டு போஸ்டர் குடும்பங்களில் வளரவிடப்படுகின்றனர். வன்முறை, மது, போதைக்கு அடிமையான பெற்றோர் ஆகிய நிலைமைகளில் உள்ள குடும்பங்களில் அதிலிருந்து குழந்தைகளை மீட்டு நல்ல சூழலில் வாழ வைக்கும் வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் அவர்களை வேறொரு குடும்பத்துடன் ஒப்படைத்து வளர்க்க விடுவது போஸ்டர் குடும்ப முறையாகும். ஆனால் அவ்வாறு போஸ்டர் குடும்பத்துக்கு அனுப்பப்பட்ட சிறுவர்கள் அங்கு பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கும் மன அழுத்தங்களுக்கும் உள்ளானார்கள் என்றும் அவற்றின் விளைவாக அவர்களும் போதை பாவனைக்கு அடிமையானார்கள் என்றும் பின்னர் ஆய்வுகள் தெரிவித்தன. அந்த காலப்பகுதியில் போஸ்டர் குடும்பத்துக்கு செல்லுதல் என்பது கொடுமையான சிறையொன்றுக்கு செல்வதைப் போல அச்ச உணர்வுடன் பார்க்கின்ற நிலைமையை நிலவியது. ஆனந்தனை புரிந்து கொள்ளல் கதையில் ஆனந்தன் அதை பின்வருமாறு கூறுகின்றார். வகுப்பில் ஆசிரியர் பல தடவைகள் முயன்றும் நான் எனது குடும்ப பிரச்சனைகளை பற்றி அவரிடம் எதையும் கூறியது இல்லை. அப்படி சொல்லியிருப்பின் இப்பொழுது எங்கோ ஒரு வெள்ளைக்கார வளர்ப்பு பெற்றோர் வீட்டில் 14வது வளர்ப்பு பிள்ளையாக ஆன்டிடிப்ரெசன்ட் குளிர்ச்சிகளோடு மோல் பெஞ்சுகளில் நான் தூங்கிக் கொண்டிருப்பேன். அல்லது ஒரு மீடியம் செக்யூரிட்டி சிறையில் ஏனைய கைதிகளோடு கஞ்சா குடித்து காலம் கழித்திருப்பேன். பாடசாலையில் இருக்கின்ற கேங் கலாச்சாரம், மோசமான குடும்ப உறவுகள், குடும்ப வன்முறை போன்றவற்றால் பாதிக்கப்படும் ஆனந்தவனை போன்றவர்களின் நிலைமை பின்வருமாறு இருக்கின்றது. எனது நிலைமை எப்படியாகும் என்று சொல்வதற்கில்லை. நான் வீடு போகும்போது வீட்டில் விளக்கு எரியாது, வெறுமையாக இருக்கும், சாப்பிட எதுவும் இருக்காது, கையில் காசும் இருக்காது, வீட்டிற்கு போவதற்கே மனம் இருக்காது. மற்ற நண்பர்களைப் போல சட்டவிரோதமாக காரியங்களில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் மனம் ஒத்துழைக்கவில்லை. இதுவரை வெற்றிகரமாக சமாளித்து விட்டேன். எனக்கு இருக்கும் அடுத்த தேர்வு தற்கொலை செய்து கொள்வது. இந்த வாழ்க்கையில் அர்த்தமில்லை எனவே தோணுகின்றது. புலம்பெயர்ந்து முதல் தலைமுறையாக பாடசாலைக்கு சென்றவர்களின் நிலைமை இவ்விதமாகத்தான் இருந்தது. பாடசாலைக்குள் கும்பல் கும்பலாகவும் பாடசாலைக்கு வழியில் தேவையில்லாமல் எஞ்சினை உரிமவிட்டுக் கொண்டு திரிகின்ற கார்களில் கண்ணாடியை திறந்துவிட்டு கார் பேஸை பலமாக அலறவிட்டு கொத்து கொத்தாக திரிகின்ற மாணவருடன் அப்பொழுது எனக்கும் ஒட்ட முடியாமத்தான் இருந்தது. இந்த கதையில் ஆனந்தன் சொல்கின்ற இன்னொரு விடயம் மிகவும் நுட்பமானது. தகப்பன் பிரிந்து சென்றுவிட
தாய் 2 வேலைகள் செய்து குடும்பத்தை கவனித்துக் கொள்கின்றார். இதை பேசாமல் அரச உதவி பணத்தை பெற்றுக்கொண்டு அம்மா குடும்பத்தை சமாளித்திருக்கலாம். தான் வேலை செய்து தனது பிள்ளைகளை படிப்பிக்கின்றேன் என்று ஊருலகம் எல்லாம் சொல்ல வேண்டும் என்ற அம்மாவின் ஈகோவால் அவள் அரச உதவி பணத்தை பெறாமல் இப்படி செய்கிறாள் என்று ஆனந்தன் சொல்கின்றார். அரச உதவி பணம் போன்ற சமூக உதவி திட்டங்கள் உண்மையில் இப்படியாக குடும்பங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவு வீச்சுடன் இருந்த காலம் அது. அதன் நோக்கமும் பாதிப்புகளுக்கு உள்ளான குடும்பங்கள் தமது அடிப்படை தேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு பொருளாதார ரீதியாக இருக்கின்ற தடைகளை நீக்குவதாகவே இருந்தது. புலம்பெயர்ந்தோர் இந்த நாட்டுக்கு முதலில் வரும்போது இத்திட்டங்களே பலருக்கு தடைக்கற்களை நீக்கவும் உதவின. ஆனால் துரதிருஷ்டவசமாக எம்மில் பலரை கூட தற்போது இப்படியான சமூக நல திட்டங்களால் அரசு பணத்தை வீணாக்குகின்றது, எமது வரிப்பணத்தை விரயம் செய்கின்றது என்று புலம்ப தொடங்கி விடுகின்றோம். ஃபோஸ்டர் ஃபேமிலி குறித்த அச்ச உணர்வை ஆனந்தனை புரிந்து கொள்ளல் கதையில் சொன்னவர், ஸ்லீப் ஓவர் போதைப் பொருளுக்கும் மதுவுக்கும் அடிமையாகிவிட்ட தந்தை தாயிடம் இருந்து மீட்கப்பட்ட வளர்ப்பு பெற்றோரிடம் கொடுக்கப்படும் சமந்தா அங்கே சில சவால்களை எதிர்கொண்டாலும் தன் கல்வியை நிறைவு செய்து தாயை மீட்டு சிகிச்சை அளிக்கின்றார். ஆனால் ஆரோக்கியமான குடும்ப சூழலில் வளர்கின்ற மாதுரியால் அப்படியாக வர முடியாமல் போய்விடுகின்றது. காதல், திருமணம், வீடு, சொத்து, நல்ல கல்வி, வேலை என எதிலுமே அவளுக்கு இச்சை இல்லை. இப்படியான குடும்பத்தில் பிறந்ததை விட வேறென்ன அதிர்ஷ்டம் எனக்கு தேவை என்று கூறி அவள் நிறைவடைந்து விடுகின்றார். அதிர்ஷ்டம் குறைந்தவர்களுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க விரும்புவதாகவும் அதுவே தனக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் அவள் கூறுகின்றார். திருப்தியின் அளவுகோல்கள் ஆளுக்கு ஆள் வேறு என மாது எங்களுக்கு கற்பித்திருக்கின்றால் நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று கதையை நிறைவு செய்கின்றார். ஆனால் இந்த கதை என்னை இன்னமும் சிந்திக்க தூண்டுகின்றது. கம்ஃபர்ட் கிரைசிஸ் என்று இதனை சொல்லலாமோ என்றும் தெரியவில்லை. குழந்தைகள் வளர்வதும் குழந்தை வளர்ப்பும் எப்போதும் புதிரானதாகவே இருக்கின்றது. தொகுப்பில் இருக்கின்ற குற்றாலம் என்கின்ற கதை முக்கியமான உரையாடல்களை எழுப்புகின்ற கதை. இக்கதையில் சரசுவுக்கும் கந்தப்பிறக்கும் இடையில் உறவு இருக்கின்றது. அந்த உறவினால் பிறந்தவனே சரசுவின் மகன் ராசன். சரசுவின் கணவர் சங்கரப்பிள்ளையையும் இதை அறிவார் என்றாலும் அது குறித்து அவர் சரசுவிடம் எதுவும் கேட்காமல் இருந்து விடுகின்றார். கந்தப்பெரும் ஏற்கனவே திருமணமானவர் என்றாலும் அவருக்கும் அவர் மனைவிக்கும் பிள்ளை பிறக்கவில்லை. இந்நிலையில் கந்தப்பர் இறந்துவிட சங்கரப்பிள்ளை தன் மனைவி சரசுவையும் மகன் ராசனையும் அந்த சாவு வீட்டுக்கு போகும்படி சொல்கிறார். தயங்கும் மனைவியிடம் கந்தப்பருக்கும் சரசுவுக்குமான உறவு தனக்கு தெரியும் என்றும் ராசன் அவர் மூலமாக பிறந்தவர் என்பதையும் தான் அறிவேன் என்றும் தெரியப்படுத்துகின்றார். சரசு வீட்டுக்கு மகனையும் அழைத்துச் செல்கின்றால் அங்கே கந்தப்பரின் மனைவி சரசுவுக்கு முன்னுரிமை கொடுப்பதுடன் ராசனுக்கு பூணூல் அணிவித்து சடங்குகளையும் செய்விக்கின்றார். சாவிடு முடிய வீடு திரும்பும் சரசுவின் தலையை துடைத்து விட்டபடி சங்கரப்பிள்ளை இவ்வாறு கூறுகிறார். சரசு, இத்தனை வருஷமா நீ இந்த குற்ற உணர்வை சுமந்து கொண்டலோ இருந்த நீ முந்தின சரசு இல்லை என்றதை நான் எப்போதோ அறிஞ்சு போட்டேன். இப்படியே சுமையை சுமந்து கொண்டிருந்தா அது ஒன்று ஆயிலை குறைச்சு போடும். நீ பிழை விட்டுட்ட என்று எனக்கு தெரியும். உண்டையும் ராசனையும் விட்டுட்டு ஒரே நாளில் நான் போயிருக்கலாம். ஆனால் இங்கே நீ மட்டும் குற்றம் செய்யவில்லை, நானும் தான். புதுக்க கல்யாணம் கட்டி போட்டு கொழும்புல போய் படுத்து கிடந்த என்னிலும் பிழைதான். அதனால் உன்ற தவறை என்னால் புரிஞ்சு கொள்ள முடிந்தது. நான் எப்பவோ உன்னை மன்னிச்சிட்டேன். சனத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. சரி, தரையை துடைச்சு போட்டு வா, நான் டீ வைக்கிறேன் என்று கூறுகிறார். இந்த கதை எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னர் வாசித்த பாலுமாரனின் கெட்டாலும் ஆண்மக்கள் என்கின்ற கதையை நியாயப்படுத்தியது. அந்த கெட்டாலும் ஆண்மக்கள் கதை வந்த நேரத்தில் மிக கடுமையான விமர்சனங்கள் அந்த கதைக்கு எதிராக வந்திருந்தது. அப்போ அதில் பாலுமாரன் தன் அந்த முன்கதை சுருக்கம் என்கின்ற வாழ்க்கை இதில் சொல்லியிருப்பார். ஜெயகாந்தனை தான் சந்திக்க போய்க்கல, இந்த கதை பரபரப்பாக இருக்குது, ஜெயகாந்தன் அதை பற்றி தனக்கு பாராட்டுவார் என்று சொல்லி நினைச்சு கொண்டு போக ஜெயகாந்தன் தனக்கு பேசி என்று சொல்லி பெண் கெட்டதை குரூரமாக எழுதியிருக்கிறியே, நீ பெண்ணா இருந்து யோசிச்சு பார்க்கலையான்னு சொல்லி எனக்கு டக்குனு இந்த கதை அந்த கதை தான் ஞாபகம் வந்துச்சு. இங்கே குற்றாலம் என்பது எதனை குறிக்கின்றது? குற்றம் ஒரு விடமாக தங்கி விடுகின்றது. அதிலிருந்து சரசுவை விடுதலை செய்வதற்கான ஒரு ஆற்றுப்படுத்தலாக இதனை கொள்ளலாமா? கதையில் அப்படித்தான் சரசு அந்த குற்ற உணர்விலிருந்து விடுபடுவது போல இருக்கின்றது. ஆனால் மனைவி சரசுவின் மனதில் இருந்த விஷத்தை தூக்கி மகன் ராசனின் மூளைக்குள் சங்கரப்பிள்ளை வைத்து விட்டார் என்று சிந்திக்க தூண்டுகிறது. பாஸ்கரன் கதை, பின்புத்தி என்கின்ற 2 கதைகள் பகுதியுடன் எழுதப்பட்டிருந்தாலும் கனேடிய புலம்பெயர் தமிழ் இலக்கிய சூழலையும் எழுத்தாளர்களையும் புத்தக வெளியீட்டு நிகழ்வுகளிலும் இருக்கின்ற யதார்த்தத்தை எள்ளல் செய்வதாக அமைகின்றது. விழாவுக்கு வர ஒத்துக்கொண்டு முக்கிய பேச்சாளர்கள், தலைமை தாங்குவோர் திடீரென்று வராமல் விட்டுவிட நடக்கும் நிகழ்ச்சிகள், புத்தகத்தை பற்றி பேசாமல் வேறு விடயங்களை பற்றி பேசுதல், டாம் சிவதாசனின் மொழியிலே சொன்னால் புத்தகம் தனது கையில் நேற்றுத்தான் கிடைத்ததாக கூறி மாட்டை மரத்தில் கட்டிவிட்டு மரத்தை பற்றி முழங்கி தள்ளுதல்.
எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் சிறப்பு பிரதி வாங்க பார்வையாளர்கள் மேடைக்கு அழைக்கப்படுதல், வெறும் என்பெடுப்போல் கொடுத்து புத்தகங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் என்கின்ற எல்லா அபத்தங்களும் நிகழ்வதாகவே இந்த சூழல் நிகழ்கின்றது. இங்கே என்ன பிரச்சனை என்றால், புத்தக பதிப்பு, புத்தக விற்பனை, எழுத்து என்பவை எல்லாம் தமிழ் சூழலில் ஒரு தொண்டாக, சரிட்டியாகத்தான் பார்க்கப்படுகின்றன. புத்தக பரம்பரையும் வாசிப்பையும் இதுவே வளர்க்கும் என்றும் பலரும் கருதுகின்றனர். ஆனால் உண்மையில் இவைதான் இந்த துறைகளை தன்னிறைவு, அதாவது சஸ்டெயின் பண்ண விடாமல் வைத்திருக்கின்றன. கலைஞர்களும் செயற்பாட்டாளர்களும் செய்யும் உழைப்புக்கான பணமதிப்பு கிடைக்காவிட்டாலும் அதுவும் ஒரு உழைப்புத்தான் என்பதை கூட மக்கள் உணர்வதில்லை. இன்னொரு விதத்தில் எழுத்தாளர்கள், செயற்பாட்டாளர்கள் யதார்த்தத்தின் அல்லது நிஜத்தின் பெண்மையை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். பொருளாதாரம் பற்றிய பிரச்சனையின்மையை காட்டி எழுத்தாளர்கள் அல்லது கலைஞர்கள் என்றாலே கனவில் வாழ்பவர்கள் என்பதாக முடித்து விடுவதும் இருக்கின்றது. செய்க பொருளை என்று வள்ளுவர் சொன்னது எல்லோருக்கும் சேர்த்த பொருளாகத்தான் இப்போதும் இருக்கின்றது. சிவதாசனின் எழுத்துக்கள் தனித்துவமான நடையையும் அவருக்கே உரிய பார்வையையும் கூர்மையான அவதானங்களையும் நகைச்சுவை கலந்து வெளிப்படுத்துகின்றன. காமம், பாலியல் தேவைகள், பாலியல் திருப்தியின்மை, குடும்ப வன்முறை, போதைப்பொருள் பாவனை என்று பேசாமல் கடந்த விடயங்களை அவர் கதைகள் பேசுகின்றன. கர்மசூத்திரம் என்ற ஒரு கதை இருக்கின்றது. திருமணத்தின் பின்னர் மனைவியை திருப்திப்படுத்த முடியவில்லை என்கின்ற தாழ்வு மனப்பான்மை கொண்ட கணவனும் அதனை வெளிப்படையாகவே காட்டிக்கொள்கிற மனைவியும் வருகின்றார்கள். பெண் தன் தாயிடம் இதனை சொல்லும் பொழுது, உங்களோட அப்பாவுக்கும் இதே பிரச்சனை இருந்தது, நான் பொறுமையாக எல்லாமே எதிர்பார்த்தவரை நடந்தது என்பது போல நடித்து சமாளித்தேன். அவரும் நெஞ்சை நிமித்திக் கொண்டு தன் ஆம்பளத்தனத்தை தானே மெச்சிக் கொண்டு போயிருக்கலாம். அம்மாவின் கண்களில் நீர் பணித்தது. உனக்கு பிறகு 4 பிள்ளைகளை பெற்றவர் அவர் என்று சொல்கிறார். தனது பிரச்சனையை விதவையான விஜயலட்சுமி அக்காவுடன் கணவன் சொல்ல அவள் மனைவியுடன் கதைக்கிறார். அதன் பிறகு பிரச்சனை தீர்கின்றது. இது பற்றி விஜயலட்சுமி அக்கா, நீங்கள் சின்ன பிள்ளைகள், படித்த நீங்கள் வேலியடி கதைகளை நீங்கள் நக்கலடிக்கிறீர்கள், உங்களுக்கு அதில் நம்பிக்கையில்லை என்கின்றார். கேணியடி, வேலியடி, குளத்தடி, கடையடி, கோயிலடி, மதவடி என்று கதைக்கின்ற பேச்சுக்கள் வெட்டு பேச்சுக்கள் அல்ல, அவை ஒரு விதத்தில் ஆற்றுப்படுத்தலும் கூட. இப்படியான நுண்ணவதானங்களை கொண்ட கதைகளால் நிறைந்திருக்கின்றது இந்த தொகுதி. சந்தர்ப்பத்துக்கு நன்றி. வாசித்து முடித்ததுக்கு நன்றி. சிவதாசன் அவர்களுடைய இந்த 15 கதைகள் அவர் சொன்னது போல எனக்கு உண்மையாக நேற்று தான் தந்தது. நான் வாசிக்கிறேன். அதனால நான் ஒரு கதை, முதலாவது கதை வாசித்தேன், குப்பி. அதை பற்றி நான் பேசப் போவதில்லை. இந்த 2 உரையாளர்களும் மிகவும் கனகச்சிதமாக இந்த நூலை குறித்து ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். மிக்க நன்றி வெங்கட்ரமணன், மிக்க நன்றி அருள்மொழிவர்மன். அடுத்ததாக இந்த நூலினுடைய வெளியீட்டு வைபவத்தை திரு வைத்தியநாதன் அவர்கள். அதற்கு முன்பாக நேற்று இலக்கிய தோட்டத்தின் விருது விழா நடைபெற்றது. அப்போது இயல் விருது பெற்ற எழுத்தாளர் UN சந்திரசேகர் எழுத்தாளர்களின் அவஸ்தையை பற்றி விரிவாக கூறினார். விருது தனது காதல் மனைவியை சமாளிக்க ஒரு நல்ல விடயமாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். அதேபோல் இன்று என் பங்கிற்கு என்று அசை சிவதாசன் அவர்களும் எழுத்தின் சுய இன்பத்திற்காக குடும்பத்துக்குரிய அரிய நேரத்தை திருடி அவ்வப்போ கிறுக்குவதையெல்லாம் மொழி தெரியாமையால் கண்டும் காணாமல் விட்டு போன மனைவிக்கு எவ்வகையில் நன்றி சொன்னாலும் எழுத்தினால் புரிய வைக்க முடியாது. ஆனாலும் நன்றிகள் தேவதையே. வாசகர்களுக்கும் அசை சிவதாசன் ஒன்றை கூறியிருக்கிறார். திட்டுவதும் ஒரு வகை இலக்கியம்தான், தெரியப்படுத்தினால் மகிழ்ச்சி. அதேபோல் அறிமுக உரையை செய்த காலம் செல்வம் அவர்கள், எனக்கு இவர் ஆழ்ந்த இலக்கிய பக்கம் வர வேண்டும் என விருப்பம்.
அப்படி ஒரு உரையாடலில் தன் ஆரம்பமே கவிதை எழுதுவது, இப்போ தமிழ் மக்களின் நன்மை கருதி கவிதை எழுதாமல் விட்டுவிட்டேன் என்றார். உண்மையில் அவர் ஒரு நல்ல வாசகன், இலக்கியக்காரன் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. கனடாவுக்கு என்னிடம் வந்த எல்லா இலக்கியக்காரரையும் தனது அலுவலகத்திற்கு அழைத்து உபசரித்திருக்கின்றார். சுந்தர் ராமசாமி, ஜெயமோகன், ராமகிருஷ்ணன், மு பொன்னம்பலம், சோபா சக்தி என இப்படி பட்டியல் நீளமானது. அத்துடன் பல்வேறு விடயங்கள் அறிந்த ஆனால் இயக்க கரைகள் படாத மனிதர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தான் பிறந்த தேசத்தை பெரிய அளவில் நேசிக்கும் ஒரு கலைஞரின் கதைகள் ஒரு தொகுப்பாக இங்கு வெளியிடப்படுகின்றது. அதுடன் நேற்று இலக்கிய தோட்டத்தில் விருது பெற்ற பலர் இங்கு இருக்கிறார்கள். ரவி சுப்பிரமணியம், யுவன் சந்திரசேகர், சச்சிதானந்தன், சுகிதராஜா, ரவி அருணாச்சலம். அடுத்து சிறப்பு பிரதி வெளியிடப்பட உள்ளது. குற்ற ஆலம் நூலின் சிறப்பு பிரதிகளை வழங்க பூரணி மகாலிங்கம் என அறியப்பட்ட என்கே மகாலிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தாயகத்தில் பூரணி சஞ்சியை வெளியிட்டவர். இலக்கிய ஆளுமை மு தலியசிங்கத்தின் உறவினர். பல மொழிபெயர்ப்புகளை செய்துள்ளதுடன் கனடா இலக்கிய தோட்டத்தின் தாபர்களில் ஒருவரான என்கே மகாலிங்கம். முதல் சிறப்பு பிரதியை பெற அன்புடன் நான் அழைப்பது கனடா தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இந்த வயதிலும் சமூக செயற்பாடுகளில் ஈடுபடுவருமான திரு நக்கீரன் ஐயா. திரு நக்கீரன் ஐயா, கனடா தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் சமூக செயற்பாட்டாளர். அடுத்து லைவ் 100 காப்புறுதி நிறுவனத்தின் தலைவர் ஸ்ரீதரன் துரைராஜா. அடுத்து வீடு மாதாந்த இதழை வெளியிடும் திலீப் குமார். தாய் வீடு மாதாந்த இதழை வெளியிடும் நண்பர் திலீப் குமார். அடுத்து கனடிய தமிழர் பேரவையின் சார்பாக கனடிய தமிழர் பேரவையின் பொருளாளர் தில்சான் அபர்ணராஜா. அடுத்து மொழிபெயர்ப்பாளர் சிவசாமி திருச்செல்வம். அடுத்ததாக எமது நெருங்கிய நண்பர்
சமூக செயற்பாட்டாளர் சந்திரன் அவர்கள். பொதுவாக ஒன்றுக்கு வேற தயங்குபவர் இந்த கட்டாய கனடாவில் முதல் பெண் தமிழ் வேட்பாளர் ராதிகா தெரிவு செய்யப்பட்ட போது கேம்பெயின் மேனேஜராக பணியாற்றியவர் சந்திரன். நிறைவாக தேர்ச்சி இலக்கிய தோட்டத்தில் விருது பெற்ற இலக்கிய ஆளுமைகள் 4 பேரையும் சிவதாசன் அவர்கள் 5 பேர், மிகவும் 5 பேர், அவர்கள் 5 முன்னால் அழைக்கின்றேன். அசை சிவதாசன் விருப்பத்துக்காக ரவி சுப்பிரமணியம், யுவன் சந்திரசேகர், சச்சிதானந்தன் சுகிமராஜா, ரவி அருணாச்சலம் மற்றும் இச்சா. இவனுக்கு சொன்னது என்றால் உங்களுக்கு ஒரு பொம்பளை கிடைக்க இல்லையா இந்த புத்தகம் மதிப்புக்குரிய சச்சிதானந்தன் சுகிதராஜா கூறினார், ஒரு பெண்ணிடம் வரவில்லை என்று. நான் ஆரம்பத்தில் கூற இருந்தேன், அசை சிவதாசனின் மனைவி பிள்ளைகள் வரவில்லை என்ற ஆதங்கமே எங்களுக்கு இருக்கிறது. எனக்கும் காலம் செல்வதற்கும் ஜாமண்ணாவின் அன்பிற்காக இலக்கிய கூட்டத்திற்கு வராத எனது மனைவி கூட என்று வந்திருக்கிறார். அதே ஒரு பெரிய மாற்றம். அடுத்தடுத்த கூட்டங்களில் நாங்கள் சிறப்பு பிரதி வாங்குவதற்காக பெண்களையும் சேர்த்துக் கொள்கிறோம். அடுத்து நன்றியுடைய வழங்க அசை சிவதாசன் ஜாமன் அவர்கள். என்ன சொல்றது, 1983ஆம் ஆண்டு நான் கனடாவுக்கு இறங்குற பொழுது வெல்கம் டு கனடான்னு சொல்லி வெள்ளைக்காரர் கேட்டார், எங்கே போக போறீங்கன்னு சொல்லி. இன்னொரு டமிலேன் ஹோட்டல் பார்க்கணும், ஒரு எழுதி வச்சிருந்த ஒரு அட்ரஸ் துண்டொன்றை தந்து மொன்ட்ரியாலில் இந்த இடத்துக்கு போகணும். அங்கே போனால் மேடம்னு சொல்லி அவன் அலுவலகம். அங்கே தமிழ் ஒன்று கேட்டால் இந்த அறைக்குள்ளே போங்க. அந்த அறைக்குள்ளே போனால் ஒரு சின்ன பையன் இருக்கிறார், அவர் தான் எல்லா அழுத்து வேலையும் செய்து கொண்டு இருக்கிறார். நான் போய் இருந்துட்டு ஒரு ஃபோமை தந்த ரப்ப சொல்லி நான் எல்லாம் ரப்பி கொண்டிருக்கேன். இங்கே பொங்கல் என்ன தெரியுமோ தெரியாது. நீங்கள் எனக்கு டியூஷன் இருந்தது, நீங்கள் சின்னனில் சிவசாமி திருச்சொல்லும் நீங்கள் சிறப்பு பிரதி வாங்க வந்தவர் திரு. ஓகே, அவருடன் கேட்டார், எங்கே போகிறீங்களா, எங்கே தங்க போகிறீங்களான்னு. ஒரு இடமும் நான் இன்னும் பார்க்கல, நீங்கள் எந்த விட்டான் தங்குறீங்களான்னு அதை கூட்டிக் கொண்டு போய், அதுதான் என்னுடைய கனடாவின் ஆரம்பம். அவரை என்னுடைய எழுத்துக்களை வாசிக்கிறவர், நல்லாக ரசிக்கிறவர். அவர்தான், அவரும் ஒரு முக்கியமான காரணம். அதை விட செல்வம், திலீப் குமார், மூர்த்தி, வைகே விடியனாக்கள் தான்
இந்த கெட்ட பழக்கத்தை இந்த புத்தகம் முன்னாடி சொல்லி தூண்டினதை நான் எழுதி போட்டு பேசாமல் விட்டுருவேன். எப்பயாவது செல்வம் கேட்டாருன்னா எழுதுறது, அல்ல தமிழர் தகவல் அல்லது தாயகம் அப்படி ஏதாவது ஒன்றில் எழுதி போட்டு விட்டுடுறது. யாராவது பார்த்து அதை வாசித்து சிலாகிச்சு சொன்னால் அடுத்த கதை எழுதுறதுக்கான ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஒன்று மணி சொல்லாட்டி பேசாமல் விட்டுருவேன். அப்படி சேர்த்த கதைகள்லாம் இந்த 15 கதைகள். முத்துலிங்கம் தான் ஒரு கால் சொன்னார், வாசித்து போட்டு. சிவதாசன் அவர் ஒரு கிரேட் மார்க்கெட்டர். சிவதாசன் நீங்கள் இங்கே எழுத வேண்டாம், தமிழ்நாட்டில் எழுதுங்க. தமிழ்நாட்டில் தான் உங்களோட எழுத்துக்களுக்கு அங்கே போகக்கூடிய தரம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஊக்கத்தை தந்தார். இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். அதே போல என்னுடைய மகள் நேற்று சொன்னால், நான் நிறைய புத்தகங்கள் இருக்குது, எல்லாம் செல்வத்தாட்ட வாழந்தமிழ் இந்த ஒரு 3 மடங்கு புத்தகங்கள் வீட்டை நடக்குது. திருப்பி கொண்டு வந்து இவர்கிட்டயே சும்மா கொடுப்போம் கொண்டுட்டு அவர்கிட்ட காய்ச்சி கொண்டு வந்தேன். அப்போ சொல்லி கொண்டு இருக்க மனுஷி சொல்லிச்சது எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் கொடுக்கும், கொஞ்சம் ஒன்றும் வேண்டாம். மனுஷி தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் புத்தகங்களும் கிடக்கின்ற மகன் சொன்னால், அம்மா உனக்கு தெரியுமா, எங்களை வீட்டில் இவ்வளோ புத்தகங்கள் கிடந்தபடியாக தான் நான் வாசிக்கக்கூடியதாக இருந்தது. நான் அவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் பிஹெச்டி செய்தவர். அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் பிள்ளைகள் மனசையும் நல்லா வாசிக்கிறது, நான் வாசிக்கிறது, பிள்ளைகள் 2 பேரும் எல்லாரும் புத்தகங்கள் வாசிக்கிறது. எனக்கு பர்த்டேக்கு அல்லது என்ன நடந்தாலும் புத்தகங்கள்லாம் கொண்டு வந்து தரணும். அந்த வாசிப்பு அந்த புத்தகங்கள் சூழ இருந்தது தான் ஓரளவுக்கு நான் நினைக்கிறேன் இந்த எழுத்துக்களில் என்ன தள்ளினதாக இருக்கலாம் நினைக்கிறேன். ஆனால் அந்த ஒரு அப்சர்வேஷன் சொல்லி எல்லா நடைமுறைகளையும் சூழலில் இருக்கிற என்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை ஒரு அனலைஸ் பண்ணுற மாதிரியான இது வரைக்குள்ள அதை குறித்து வைக்கிறேன் நான். இப்போ இந்த கதையில் ஒரு கதையில் ஒரு சம்பவம் ஒன்று வருது, கருப்பி என்ற கதையில். கருப்பி அந்த பிள்ளை மெல்பர்ன் சமூகத்தில் தமிழ் சமூகம் ஒதுக்கி வச்சிருது கருப்பி என்றதுக்காக வேண்டி. அழகில்லை, கருப்பி, குருவி அந்த ஒரு காரணத்துக்காக அந்த பிள்ளைக்கு, அதாவது அதை விட்டுட்டு ஒதுங்க இல்லை. அது உடனே போய் கரீபியன் மக்களோட ஒன்றாச்சு அவைகள் இந்த கலாச்சாரத்தை, அவைகள் இந்த மொழி பிரயோகம், அவைகள் நடைமுறைகள் பின்பற்றி. அப்போ அதே இதில் கரீபியன் சனத்துக்கும் ஒரு விதமான ஒரு ஃபாலோவிங் இருக்குது. இசை என்றாலும் சரி, வேறு விடயங்களிலும் சரி, ஸ்போர்ட்ஸில் ஒரு ஃபாலோவிங் இருக்குது. அவையோட செய்கிறேக்கில் இவவுக்கும் ஒரு பலம் வருது. தனியாக ஐசோலேட் பண்ணப்பட்டிருந்த தமிழ் சமூகத்தால் ஐசோலேட் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளை இன்னொரு சமூகத்தோடு சேர்ந்து அவர் நல்ல நிலைக்கு வாரான். தகப்பன் ஒரு இடதுசாரி குழந்தை சேர்ந்து அவருக்கு மத நம்பிக்கைகள் ஒன்றுமில்லை. அந்த பிள்ளை பிறக்கையில் கல்யாணம் கட்டி பிள்ளை பிறக்கையில் என்ற போது தாய் சொல்லுவா, கோயில்களுக்கு போய் நாங்கள் ஏதாவது அர்ச்சனைகள் செய்து இது பண்ணுவோம். அப்போ நீண்ட காலமாக அந்த பிள்ளை இல்லை, பிறகு பிள்ளை பிறக்குது. இந்த பிள்ளை வெஸ்டில் காலேஜியத்தில் போய் அங்கே அந்த கரீபியன் படியன் ஒருவனை கல்யாணம் கட்டலாம். ஒரு பிள்ளை அது கல்யாணம் திருமணத்துக்கு முதலே பிள்ளை இருந்தது. அப்போ அந்த கலாச்சாரத்தை ஒரு ஊடகமாக அதை நான் அதை சொல்லிக் கொள்வார். இவர் சொல்லுவார், ஒன்றில் அந்த பிள்ளை இருக்கணும் வீட்டில், அல்லாடி நான் இருக்கோம். அவ்வளவு பிடிவாதக்காரர். இந்த பிடிவாதத்துக்கும் இடதுசாரிக்கும் சம்பந்தம் இருக்கணும், முடிச்சு போட வேண்டாம். ஆனால் அந்த ஒரு பிடிவாதம் அதாவது அவர் மற்றவர்களுக்கு காட்டி வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அவர் போயிட்டார். போய் ஒரு தனியொரு அப்பார்ட்மெண்ட்டில், தனியொரு அறையில், பேஸ்மெண்ட்டில் ஒரு அறை எடுத்து இருக்கிறார். இந்த பிள்ளை ஒரு நாள் இவர் தமிழ் கடையில் சாப்பாடு எடுத்துட்டு பியர் கடையில் 2 பியரையும் வாங்கி கொண்டு போய் கதவை திறப்பார். ஒரு பூஞ்சனம் மணக்கிற ஒரு அறை. அதான் அவற்றை வாழ்க்கை 2 வருஷமாக இந்த வீட்டு போட்டு ஒருக்கா இவர் போக அந்த கதவு திறந்த இடத்துல லைட் எரியுது. இவர் உள்ளுக்குள்ள போன உடனே கையில் ஒரு பாரம் விழுகுது.
மவுத் வாயில் டவலில் ரப் பண்ணின குழந்தை ஒன்று. இவரால் அதை விடவும் மேலாது என்ன செய்யறோன்னா பிடிச்சிட்டு மோத பார்த்துட்டு கொஞ்சம் அதுக்கு பிறகு மாநிலக்கப்பல் அப்போ குரு சம்பரையில் அவர் வேறொரு வெள்ளக்காரியை கல்யாணம் கட்டிட்டு போயிட்டார். அப்போ சொல்லுவா மகள் சொல்லுவா தாப்பனுக்கு, நீ வெளிக்கிழமை கோயிலுக்கு போ, இவ்வளோ காலமும் கடவுள் மரப்பு அதுகளில் இடசாரி இதுகளில் பிடிவாதமாக இருந்தவர் கடைசியாக கோயிலில் போய் படுவாரார். இந்த யதார்த்தம்ன்றது வந்து இந்த இதுகளுக்கு எல்லாத்தையும் ஆனால் அந்த சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, அந்த குழந்தை அறிஞ்ச விஷயம் இருக்குது தானே, அது ரியல் லைஃப்பில் இங்கிலாண்டில் ஒரு வெள்ளைக்கார பெண்ணும் ஒரு கருப்பினத்தவரும் கல்யாணம் கட்டி பிள்ளை பிறந்த போது தகப்பனுக்கு அந்த பிள்ளை இந்த முகத்தையே பார்க்க விருப்பம் இல்லை. இதே சம்பவம் தான் நடந்தது. ஒரு நாள் கூப்பிட்டு குழந்தை எறிஞ்சது. அந்த அப்படியாக நான் அந்த ஒப்சர்வ் பண்ணுற விஷயங்களை எங்கேயாவது கொண்டு வந்து இந்த கதைகளுக்குள்ள அப்படி பூத்துற ஒரு அப்படித்தான் இதுகளை கணக்கு கதைகள் இருக்குது. அநேகமான கதமாந்தர்கள் வந்து இங்கே கனடாவை சேர்ந்தவர்களாகவும் இலங்கையில் ஒரு 2 கதை தான் அங்கே சூழலில் இருந்தது. ஆனால் பெரும்பாலான இந்த ஒப்சர்வேஷன் தான் இது எனக்கு. வாசியுங்கோ, வாசித்து பார்த்து நல்லது தெரிஞ்சால் இன்னும் 2 கதை எழுதலாம். ஆனால் இந்த இது கூட வந்ததுக்கு செல்வம் வந்து பெரிய முக்கியமான காரணம். செல்வம் வந்து முதல்ல அவர் காரம் வெளியிடுற பொழுது முன்றியாலேருந்து வந்து இங்கே அவருக்கு ஒரு ஆதரவும் இல்லை. அப்போ நான் வந்து கம்ப்யூட்டரில் மெக்கின்டாஷ் ஒன்று வாங்கினேன். இவர் வந்து காலம் செய்யணுன்றதுக்காண்டி மெக்கின்டாஷ் ஒன்று வாங்கி அதில் தமிழ் ஃபோன்ஸை போட்டு லே அவுட் பழகி அதுக்கு பிறகு அவருக்கு கால ஒரு பிரதி பள்ளி என்ற பிரசுரம் உண்டு, அது நான் செய்து கொடுத்தேன். அதற்கு காரணம் வந்து இங்கே இருக்கிற மூர்த்தி தாயகம்னு சொல்லி அங்கே தமிழ்நாடுன்னு சொல்லி மொன்றியால் வந்த இதில் நாங்கள் ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் தான் அதை ஆப்ரேட் பண்ணுறது. இவர் வந்து நல்ல அப்போ எங்களுக்கு கையெழுத்து மட்டும்தான், டைப்பிங் ஒன்றும் வசதியும் இல்லை. எங்கேயாவது பேப்பரில் வெட்டிடுவார் நல்ல ஒரு தலையங்கிறத வெட்டி போட்டு கொண்டாந்து இதுக்கு கட்டுரை எழுதுண்டு. ஏன்னா அது வடிவான டைப்பில் இருக்குதுன்ற அதை கொண்டாந்து அதில் ஏதாவது வெள்ளையில் வரணுமா இருந்ததுன்னா இந்த டிப்பெக்ஸ் இருக்குது தானே, இந்த டிப்பெக்ஸால் எடுத்து வெள்ளையில் எழுதி கருப்புக்கு வெள்ளை சொல்லி அப்படி ஒரு என்ன சொல்றது ரிவர்ஸில் தான் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற கருவிகளை வச்சு கொண்டு அதுக்கு தக்கன மாதிரி ஒரு இதை உருவாக்குறது தான் இது. அவற்ற சித்திர கலை செல்வத்தார் புத்தகம் இது வந்து அவர் வந்து எங்கே போனாலும் இந்த பாடல் தமிழில் தான் இந்த கதையில ஒரு இடத்துல வருகிறது. நான் அதை மீளும் தமிழ்ன்ற இதில் அருளர் வந்து அங்கால புத்தக கடை வச்சிருந்தார். அங்கே தான் கூட சென்னை நிற்கிது புத்தக வெளியிட்ட விட என்று சொல்லி ஒரு நக்கலாக கிடைச்சி அது எழுதியிருக்கிறது. அவர் அதை வாசிக்கல சொல்லியிருக்கணும். அவர் வந்து ஒரு முக்கியமாக எனக்கு பல புத்தகங்களும் நான் வாசிக்க கிடைச்சதுக்கு அவர் தான் ஒரு முக்கியமான காரணம். இந்த மாதிரி தூண்டுதல்கள் என்ற நண்பர்கள் குழுக்குள்ளால வருகிறது. மற்றது குறிப்பாக வேர் ஹவுஸ் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு வாரமும் சந்திப்போம். இவருடைய கட்டிடம் முரளி அங்கே வந்து இந்த எல்லா விஷயங்களும் நாங்கள் கதைப்போம். அரசியலோ என்ன சொல்லி கதைப்போம். அந்த அவர்கள் எல்லோரும் வந்து இதுக்கு ஆதரவு தந்து இந்த புத்தக வெளியீட்டுக்கு குறிப்பாக வைத்தியநாதன் நான் ஆக்களுக்கு சொன்னதை விட வைத்தியநாதன் சொன்னது தான் கூட ஆக்களுக்கு எந்த மாதிரி செய்ய வேலையில் வைத்தியநாதன் கூட்டி கொடுத்துருக்கிறார். அந்த வகையில் எல்லோருக்கும் நான் ஒரு மனம்
என்ன சொல்வது, ஒரு டீப் அப்ரிஷியேஷன். நன்றி எல்லோருக்கும். வந்த ஆக்களில் ஒரு நண்பர் வந்திருந்தார். அவர் சொன்னார், 15-20 வருஷத்துக்கு முதல்ல அவருடைய கவிதை ஒன்றுக்கு இதுக்கு நானும் போய் இது பண்ணியிருந்தான். அந்த கடன் இருந்தது, அந்த கடனை தர்றது இன்றைக்கு வந்திருக்கணும்னு சொல்லி பூரிக்கிற விடயம். நன்றி. இப்படியான பல உள்ளங்கள் என்னுடைய இந்த வெளியீட்டுக்கு வந்து ஆதரவு தந்து ஊக்கத்தை தந்து எல்லா விதத்திலும் என்னை மகிழ்வித்ததற்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இங்கிலாந்திலிருந்து வருகை தந்த சச்சிதானந்தன் ஸ்ரீதராஜ எழுத்தாளர் அவர்களின் வேண்டுகோளை நாங்கள் இன்றைய நிறைவேற்றுவோம். எனவே ஒரு சிறப்பு பிரதியை வழங்க நீண்ட காலமாக நான் பழகவில்லை. ஆனால் புலமேந்த கனடா நாட்டில் முற்போக்கான கருத்துக்களையும் சிந்தனைகளையும் கொண்ட திருமதி சிவாஜினி பொன் பாலராஜன் அவர்களை டாம் சிவதாசன் அவர்களிடம் ஒரு நூலை பெறுமாறு அன்புடன் அழைக்கிறேன். இன்னொரு விடயமும் நான் சேகரன் பேசும்போது குறிப்பிட்டாரோ தெரியாது. எங்களுக்கு குடும்ப மருத்துவர் இருந்தாலும், நல்ல உறவினர்கள் நண்பர்கள் மருத்துவர்களாக இருந்தாலும், ஏதாவது ஒரு சிம்டம் தெரிந்தால் டாம் சிவதாசனிடம் கூறும். ஏனென்றால் கொஞ்ச நாள் நலம் என்ற சஞ்சியை வெளியிட்டவர். அதில் மருத்துவ குறிப்புகள் தான் நினைவமாக இருக்கும். எனவே இந்த முதல் நூல் வெளியீடு நிறைவடைகிறது. டாம் சிவதாசனிடம் உங்கள் நூல்களை அந்த மேசையில் இருந்து பெற்றுக் கொள்ளலாம். வணக்கம். தடயத்தாரின் நம்மவர் நிகழ்விலே எழுத்தாளர் அசை சிவதாசன் அவர்கள் எழுதிய குற்றாலம் நூல் வெளியீட்டு நிகழ்வை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்வை நீங்கள் மட்டும் பார்வையிடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய காலம் இதழ் ஆசிரியர் செல்வம் மரளானந்தம் அவர்களுக்கும், நூலினுடைய நூலாசிரியர் அசை சிவதாசன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்த வைக்கே நாதன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருந்த பா. ஆ. ஜெயகரன் அவர்களுக்கும், இந்த நூலுக்கு ஆய்வுரைகளை அறிமுக உரைகளை நடத்திய அருண்மொழிவர்மன் அவர்களுக்கும், வெங்கட்ரமணன் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை தடயத்தார் குழு சார்பாக எங்களுடைய அன்பையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்களும் தடயத்தாரோடு இணைந்திருங்கள். நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவையும் உடனுக்குடன் பார்க்க முடியும் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, மீண்டும் ஒருமுறை தடயத்தாரின் நம்மவர் நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் கிருபா கந்தையா. நன்றி, வணக்கம்.